வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான கொள்ளு தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரெகுலராக அந்த சட்னி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது வெயிட் லாஸ் ஆகும், நல்லா சீக்கிரமாகவே வெயிட் குறையும், நல்ல உடம்பு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். சளி பிரச்சனை இருக்கும்போது சின்ன பிள்ளைகளுக்குலாம் அந்த மாதிரி சட்னி வச்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் லேசாக சூடு ஏறினதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் இதை வறுத்துக்கலாம். கொள்ளு வறுபட ஆரம்பிக்கும் போது அரைக்கப்பளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே குண்டு மிளகா ஒரு 7லேருந்து 8 எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அமர்த்திட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக. இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நீங்கள் கெட்டியாகவும் வச்சுக்கலாம், தண்ணியாகவும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எப்பயும் போல் கடுகு, உளுந்து, வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சதாக கொட்டிக்கலாம். அருமையான கொள்ளு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம தக்காளி சட்னி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் அந்தளவுக்கு வித்தியாசம் தெரியாது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். டெய்லி கூட நம்ம இந்த கொள்ளு போட்டு இந்த சட்னி வச்சோம்னா உடம்பு நல்லா இலைக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.